ட்ரம்பை கொல்ல வேண்டும் என கோஷம். ஈரான் மக்கள் ஆக்ரோஷ முழக்கம். சற்றும் எதிர்பாராத நெத்தன்யாகு. ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்கு தெஹ்ரானில் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்ட நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கொல்ல வேண்டும் என்ற கோஷங்கள் எழுந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக 4 மாதங்களுக்கு மேலாக தாமதமான இந்த இறுதிச் சடங்கில் ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ உயர்மட்ட தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். தலைநகர் தெஹ்ரானில் உள்ள கிராண்ட் மொசல்லா தொழுகை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் இரவு முதலே திரண்டனர். ஈரான் தேசிய கொடிகள், பழிவாங்கலை குறிக்கும் சிவப்பு கொடிகள் மற்றும் கமேனியின் போட்டோக்களை ஏந்தியிருந்த மக்கள் அமெரிக்காவுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் உள்ளிட்ட கோஷங்களை முழக்கமிட்டனர். மேலும் ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாகுவை கொல்ல வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பில்போர்டு சுவரொட்டிகளும் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கவிஞர் முகமது ரசூலி, கமேனியின் ரத்தத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ட்ரம்பை கொல்வது எங்கள் பொறுப்பு என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். அவர் மேலும், உலகிலேயே மிக மோசமான மனிதன் இன்னும் உயிருடன் இருப்பது ஏன்? எங்கள் தலைவரை கொன்றவரை நாம் ஏன் கொல்லக்கூடாது? அதை செய்யாவிட்டால் அது எங்களுக்கு அவமானம் என்றும் ஆவேசமாக கூறினார். கமேனியின் உடல் தெஹ்ரானில் இருந்து ஈரானின் பல நகரங்கள் மற்றும் அண்டை நாடான ஈராக் வழியாக எடுத்துச் செல்லப்பட உள்ளது. இறுதியாக அவரது சொந்த ஊரான மஷ்ஹாதில் உள்ள இமாம் ரேசா தர்காவில் வியாழக்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது.